அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயம் 7. மைசூருக்கு நேர் வடக்கே ஏறத்தாழ 10 கல் தொலைவில் இந்த காவிரி இரண்டாக பிளந்து மீண்டும் ஒன்று சேருகிற இடைப்பட்ட தீவு ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த இளங்காலை பொழுதில் இனிதாக விழித்து எழுகிறது. 3.5 கல் நீளமும் 1.5 கல் அகலமும் கொண்ட இந்த மத்தியரங்கம் என்கிற ஸ்ரீரங்கப்பட்டினத்து வாழ் புள்ளினங்கள் கூட ஹைதரையும் திப்புவையும் அழகு விரித்து வாழ்த்துவதில் ஓர் ஆனந்தம் காண்கின்றன. அந்த அளவுக்கு இந்த மண்ணின் பால் அவர்களது மூல நாடிகள் கொஞ்சமும் மாசு மறுவின்றி துடிக்கின்றன என்பதை எடுத்து காட்டுவது போல பிஞ்சு காற்று நிறையவும் ஆரோக்கியமாக வீசுகிறது. ஸ்ரீரங்கநாதர் கோவில் கலசம் கூட சூரியோதய பிரகாசம் பட்டு திப்பு சுல்தானின் தீட்சண்யம் நிறைந்த ஞானக்கண் போல ஒளிர்கிறது. புயல் கலைந்து எழுந்த திப்பு சுல்தான் விரைந்து காலை கடன்களை முடித்துக்கொண்டு வழக்கமான உடற்பயிற்சியில் ஈடுபடுகிறான். அவனது நினைவு முழுவதும் நண்பன் பசவராஜை காண வேண்டும் என்று இருந்ததால் நேரத்தை கொஞ்சம் சுருக்கிக் கொள்ள நேர்கிறது. இரவு மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வீட்டுக்கு சென்றவன் எந்த நிலையில் இருக்கிறானோ, தக்கணத்து வீர வாளாயிற்றே அவன். பெருமிதமாக மகிழ்ந்து கொள்கிறான் திப்பு சுல்தான். பன்னீர் மணக்கும் நன்னீரில் குளித்து முடித்து இறை வணக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறான். காலையில் இறைவனை வணங்கி திருக்குரானை படிப்பது அவனது நித்திய பழக்கம். புனித பூஜையை முடித்துக் கொண்டு அலங்கார அறைக்குள் நுழைந்தான். அவனுக்கு எப்போதுமே தனக்கு தானே அலங்காரம் செய்து கொள்வதில் ஓர் அலாதி நிறைவு. நீண்ட வெண்ணிற அங்கியை தரித்து கொண்டான். அதிலே வைர பித்தான்கள் கண்களை பறிப்பது போல. தலையில் தட்டையாக அகல சுற்றப்பட்ட புரான்பூர் தலைப்பாகை, காலில் இரும்பு முள்களை கொண்டு தோளால் தைக்கப்பட்ட பாதரட்சைகள், இடுப்பிலே வைரப்பூன் கொண்ட வீரவாள். வாசனை திரவம் கமக்கமக்க அவன் நெய் மணக்கும் உணவு கூடத்திற்குள் நுழைந்து அமர்ந்தான். அவனது 3 வயது மகன் ஃபாத் ஹைதர் ரோஷானி பேகத்திற்கு பிறந்தவன். சிங்க குட்டி ஒன்று அலங்காரம் செய்து கொண்டு வந்து அமர்ந்து இருப்பது போல ஏற்கனவே அங்கு அமர்ந்து கொண்டிருந்தான் அவன். திப்பு சுல்தான் என்றைக்குமே தனது மக்களை பிரிந்து உணவெடுக்க மனம் இல்லாதவன். வீட்டு மக்கள் மீது அன்பு உடையவன் தானே நாட்டு மக்கள் மீதும் பற்று உடையவனாக இருக்க முடியும். பக்குவமாக செய்யப்பட்ட அடைக்கலாம் குருவிகளுள் ஆண் குருவிகளின் தலைக்கரியுடன் காலை சிற்றுண்டியை முடித்துக் கொண்டு எழுந்தான். மகன் ஃபாத் ஹைதரை தழுவி அணைத்து முத்தமிட்டான். லால் மகாலின் பிரம்மாண்டமான தெற்கு வாயிலான ஆனை வாயிலுக்கு அருகே தும்பைப்பூ போன்ற வெண்ணிறமான அவனது புரவி தனது தலைவனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தது. அதன் மீது ஓர் அரிமாவை போல ஆரோகணித்தான் திப்பு. இயல்பாகவே கொஞ்சம் குட்டையான கைகளும் சுருங்கிய பாதங்களையும் உடையவனாக அவன் இருந்தாலும் மாந்தளிர் நிறமான அவனது மேனி ஒரு கொழுத்த சிங்கத்தின் திடகாத்திரத்தை நிரூபணம் செய்தது. தனது புரவியை தட்டிவிட்டான். அது அதன் கம்பீரத்துடன் பறக்கிறது. தொடர்ந்து முன்னும் பின்னுமாக 10 இராணுவ வீரர்கள் ஆயுத பாணிகளாக புரவிகளில் ஏறி புறப்பட்டு சென்றனர். அழியா வாலி காவேரி கரையின் அண்டண்டை புறமாக வயல்காட்டில் தனித்து தெரிவதுதான் பசவராஜின் வீடு. மொட்டை மாடி வீடானாலும் சத்திரம் மாதிரி அகன்று இருந்தது. பெரும்பாலும் தானிய மூட்டைகளே இருந்தன. விவசாய குடும்பம். ஓர் அறைக்குள் படுக்கையில் சாய்ந்து கிடந்தான் பசவராஜ். உடலில் பல இடங்களில் பத்து போட்டிருந்தார்கள், சில இடங்களில் கட்டு போட்டிருந்தார்கள். அருகே ஒரு மரபு கவிதை போல அவனது அருமை காதலி மஞ்சுளா தேவி கலங்கிய கண்களுடன் அமர்ந்து கொண்டிருந்தாள். மஞ்சு, வீரனது வாழ்க்கை இரத்தத்தில் எழுதப்பட்டு ரணத்தில் முற்று பெற்று வீர ஸ்வர்க்கத்தில் அமரத்துவம் அடைகிற ஒரு மகா காவியம். உனக்கு இது புரிய நியாயமில்லை. நீ ஒரு பெண், உலகம் புரியாத பெண், ஒரு மகா யஜ்ஞத்தில் பிரசன்னமாகி குடும்ப தேவதை. தயவு செய்து அழுகையை நிறுத்து. பசவராஜ் சற்று கடுமையாகவே அவளுக்கு ஆறுதல் அளித்தான். மஞ்சுளா தேவியும் மெல்ல தன் சேலை தலைப்பால் கண்களை துடைத்துக் கொள்கிறாள். திப்பு சுல்தான் காதலிக்காக நீங்கள் இவ்வாறு ரணக்காயம் அடைய வேண்டுமா? உங்கள் காதலியாகிய எனக்கு இப்படி நேர்ந்தால் இந்த உதவியை அவர் செய்வாரா? உனக்கு அப்படி நேர காரணமே இல்லையே. ஒரு கால் நேர்ந்திடுமானால்? அப்படித்தான் கேட்டேன். தன் உயிரையும் கொடுப்பார். கொடுப்பாரே, இன்னும் உங்களை நண்பனாகத்தானே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பதவி பட்டம் கொடுக்காதவரா உயிரை கொடுப்பார்?
மஞ்சுளா தேவி தனது அந்தராத்மாவில் கொண்டிருந்த பேராசையான கேள்வி பசவராஜிடம் ஓர் உண்மை புரிந்த அசட்டையான சிரிப்பை வெளிப்படுத்த செய்தது. எனக்கு நண்பன் என்ற பதவியை விட பட்டத்தை விட சிறந்தது எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. விரும்பினால் என்னால் வசூராக முடியும், மீராசாபாகவும் முடியும். நீங்கள் நினைப்பது போல திப்பு சுல்தான் அப்படி ஒன்றும் ஏமாளி அல்ல. ஒரு ராஜதந்திரி. உங்கள் வலிவான வாளுக்கு அவர் நண்பராக இருக்கிறாரே ஒழிய பரிதாபமான உங்களுக்கு அல்ல. மஞ்சுளா தேவி இவ்விதமாக கூறி நிறுத்தியதும் தனது கட்டுக்கடங்காத கோபம் பேரிட, மஞ்சு என மிகுந்த மூர்க்கமாக கத்திக்கொண்டே படுக்கையின் சாய்விலிருந்து நிமிர்ந்தான் பசவராஜ். நண்பன் திப்பு சுல்தானை பற்றி தனது ரசமான காதலியும் குறை கூற அவனது மனம் சம்மதிக்கவில்லை. மஞ்சு, மீண்டும் நீ திப்புவை பற்றி பேச என்னால் அனுமதிக்க முடியாது. உனது நிர்தாட்சியமான விமர்சனம் எனக்கு தேவையும் இல்லை. நீ அம்மாவோடு சேர்ந்து கொண்டு இப்படி பேச ஆரம்பித்து விட்டாய். திப்பு ஒரு மகா மனிதர். அவரது இதயம் ஒரு மானுஷோப நிஷிதம். மூளை இஸ்லாமிய வேதமானாலும் மனம் இந்த காவிரியில் தவழ்ந்து விளையாடுகிற பேதமற்ற மானுட குழந்தை. எனது ஒரு கண் இஸ்லாமானால் மறுக்கண் இந்து. இதில் வலது இடது என்கிற பேதமே கிடையாது. அது ஒரு வெறும் குறிப்புணர்ச்சி. கண்கள் ஒன்று விட்டு ஒன்று தூங்கவும் முடியாது, விழிக்கவும் முடியாது, ஏன் அழவும் முடியாது என அவர் அடிக்கடி சொல்கிறவர். அவரது எதிர்கால ஆட்சியில் இந்த தக்காணம் என்ன? இந்தியாவே ஒரு மானுட குடையின் கீழே நிழலாகி இயங்க வேண்டும். அப்படித்தான் அவர் கனவு காண்பவர். உனக்கு மட்டுமல்ல, நிறைய பேருக்கு அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் பிடிக்கவும் இல்லை. ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். எனது உரையில் கிடப்பது வாள் அல்ல. அதற்கு பெயரே திப்பு சுல்தான். தன் காதலனின் இந்த நீண்ட பேச்சை கேட்டு பெரிதாக அரண்டு போனாள் மஞ்சுளா தேவி. இவருக்குத்தான் எத்தனை சிநேக விசுவாசம்! மகனுடைய இந்த வீராவேசமான நட்பு இலக்கண சூத்திரம் பால் சிபுடன் அப்போது உள்ளே நுழைய முற்பட்ட பசவராஜின் அன்னை கங்கம்மாளின் செவிகளில் அக்னி பொறிகளாக நுழைந்தன. திப்பு சுல்தான் விஷயத்தில் மகனுக்கு உள்ள பிடிப்பான பாசத்தை பற்றி அவள் நன்றாகவே அறிவாள். இது குறித்து அவள் அநேக முறை விருப்பாகவும் வெறுப்பாகவும் கூட விவாதித்தும் இருக்கிறாள். பால் சொம்பில் இருந்த பாலை இரு குவளைகளில் ஊற்றி மகனுக்கும் மருமகளுக்குமாக பகிர்ந்து அளித்த கங்கம்மா, பசவா, நீ சொன்னதை நானும் கேட்டுக்கொண்டுதான் வந்தேன். உனக்கு இருக்கிற சிநேகித பற்று அந்த நவாபிற்கும் இருக்க வேண்டுமல்லவா? நீ அவருக்காகத்தானே போராடி காயப்பட்டாய். இப்படி பலமுறை உதவி இருக்கிறாய். எப்போதாவது திப்பு சுல்தான் இந்த வீட்டை தேடி வந்திருக்கிறாரா? நீ அரண்மனைக்கு சென்றால்தானே சிநேகிதன். இதுதான் அரச நியாயம். அரசாங்க சிநேகிதம் அடுப்புக்கு உதவாது என்பார்கள் என அவர் கூறும்போது பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை எடுத்து பசவராஜின் முதுகில் இழுப்பது போல தெரிந்தது மஞ்சுளா தேவிக்கு. அந்த சமயம் பார்த்து வெளியில் பல குதிரைகள் வந்து நிற்கும் குழம்பு சத்தங்கள் கேட்கின்றன. ஜன்னல் வழியாகவே எட்டி பார்த்த பசவராஜின் கண்கள் வியப்பால் விரிகின்றன. அம்மா, திப்பு சுல்தான் வருகிறார். பசவராஜ் சொன்னது இதுதான். அடுத்த வினாடியே ஏதோ சிங்கத்தின் வருகையை கேள்விப்பட்டவர்களைப் போல பயத்தால் துடிப்பு கண்டனர் கங்கம்மாளும் மஞ்சுளா தேவியும். மஞ்சுளா தேவி தனது இருப்பிடத்தில் இருந்து எழுந்து ஒரு பக்கமாக சென்று பதவிசாக நின்று கொண்டாள். கங்கம்மாள் எதிர்கொண்டு அழைக்க வெளியே ஓடினாள். சுகந்த வாசனை முன்னே நுழைய பின்னே மிகுந்த கம்பீர புருஷனாக உள்ளே நுழைந்த திப்பு சுல்தானை நோக்கி, எங்கள் வீடு பாக்கியம் செய்தது. நான் தான் பசவராஜின் அம்மா என தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டாள் கங்கம்மாள். அந்த அம்மாளின் உடல் கௌரவத்தின் சுமையை தாங்க முடியாது நடுங்கியது. சற்று முன்பு காட்டிய வெறுப்பு உணர்வுகள் எங்கோ ஓடிச் சென்று பதுங்கிக் கொண்டன. பசவராஜின் தாயார் என தெரிந்த மாத்திரத்தில் திப்பு சுல்தான் மரியாதை உண்டி தள்ள குனிந்து வழக்கரத்தின் விரல்கள் பூமியில் தொட, மாவீரனை பெற்றெடுத்த அன்னையே, வணங்குகிறேன், என்னை ஆசிர்வதியுங்கள் என கூறி வணங்கி நிமிர்ந்தான். எப்பேற்பட்ட ராஜ்யாதிபதியாக போகிறவன் எவ்வளவு எளிமையாக வணங்குகிறான் என்பதனை அறிகிற போது வியப்பின் விளிம்பில் மின்னல் பளிரிடுகிறது. வீரமான நண்பனை பெற்றெடுத்த தாய் ஆயிற்றே. கங்கம்மாளும் உலகம் வியக்க வாழ வேண்டும், மக்கள் போற்ற ஆள வேண்டும் என வாய் நடுங்க சொற்கள் அலைமோத சொல்லி முடிக்கிறாள்.
பசவராஜ் எங்கே இருக்கிறான் என கேட்டபோது அவனது அவசரம் வெளிப்பட்டது. கங்கம்மாள் ஒரு அறையை சுட்டிக்காட்ட அந்த அறையை நோக்கி நடந்து உள்ளே நுழைந்தான் திப்பு சுல்தான். படுக்கையிலிருந்து பசவராஜ் எழுந்து நின்று மரியாதையுடன் வணக்கம் தெரிவித்தது திப்பு சுல்தானுக்கு சற்றே எரிச்சலாக இருந்தது. இவன் எதற்காக தனக்கு மரியாதை செய்கிறான் என்று எண்ணி வருந்தினான். பசவராஜ், நீ கூடவா எனக்கு மரியாதை செய்ய வேண்டும்? அது என்னை நானே அவமானப்படுத்திக் கொள்வதாயிற்றே என்று அவன் ஒரு புனிதமான நட்பின் பந்தங்கள் எல்லாம் திரண்டு அது ஒரு சூத்திரமாக ஒலிப்பது போல கூறியது அங்கு உள்ளவர்களை ஆச்சரிய சாகரத்தில் வீழ்த்தியது. சற்று நேரத்திற்கு முன்பு திப்புவை பற்றி சாரமற்று பேசிய மஞ்சுளா தேவியை கூர்ந்து ஒரு நியாய போதனையுடன் கவனிக்கிறான் பசவராஜ். அவனது கண்கள் சென்ற திசையை நோக்கி திப்பு சுல்தானின் தீட்சண்யம் நிறைந்த கண்கள் திரும்பி நோக்குகின்றன. சுவர் ஓரமாக நின்றிருந்த மஞ்சுளா தன்னை திப்பு சுல்தான் கவனிக்கிறார் என்று உணர்ந்து நாணக்கடலாக, ஆனால் கொந்தளிக்க தெரியாத அமைதியுடன் கரங்களை கூப்பி மரியாதை செய்கிறாள். சுல்தான், இவள் எனது முறை பெண், சிவசமுத்திரத்தில் இருக்கிறாள். பெயர் மஞ்சுளா என அறிமுகம் செய்து வைத்தான் பசவராஜ். மஞ்சுளா தேவியையும் பசவராஜையும் மாறி மாறி பார்த்த திப்பு சுல்தான், உனக்கும் ஒரு காதலி இருக்கிறாள் என கேள்விப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு அழகு வாய்ந்த காதலி இருப்பாள் என்பது நான் எதிர்பாராதது. பாரசீக கவிதை போல இருக்கிறாளே. நீதான் அதிர்ஷ்டக்காரன் என்று இல்லை, இந்த ரோஜாவும் அதிர்ஷ்டமுடையதே. இந்த உலகமே வியக்கப் போகிற வாள் வீரனை மணக்கப் போகிறாள் அல்லவா என கூறுகிற போது அவனது பார்வை கலங்கமற்ற நிதானமும் சொற்களில் பேதமற்ற சரளமும் குரலில் பிசிறில்லாத அழுத்தமும் தெரிந்தன. இன்னமும் அவன் மஞ்சுளா தேவியை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு தேவதையை பார்ப்பது போல அல்லது நிசப்தமான இரவு நேரத்து வெட்ட வெளியில் தோன்றும் மோகினியை காண்பது போல அவளது அழகு நயத்தை ரசித்தானே ஒழிய மற்றபடி எவ்வித கசப்பான சுமைகளையும் கண்களிலோ நெஞ்சிலோ சுமந்து தூக்கவில்லை என்பது பசவராஜுக்கு புலனானது. அந்த பார்வையை தவறாக புரிந்து கொண்டதாலோ அல்லது தாங்க முடியாத காரணத்தினாலோ மஞ்சுளா தேவி அவ்விடத்தை விட்டு அகன்று மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்தாள். அவளது நினைவின் போக்கினை உணர்ந்து கொண்ட திப்பு சுல்தான், மஞ்சுளா, நீ இப்போது திப்பு சுல்தான் பார்வையில் இருக்கிறாய். இந்த ராஜ்யத்தில் ஒவ்வொரு ஜட பொருளுக்கும் அவன் காவல் என்றால் உயிர் பொருளான நீ அவனது உத்தரவின்றி வெளியே செல்வது அவனையே அவமதிப்பது போல என ஒரு நுணுக்கமான கோடிட்டு வரைந்த சொல் சித்திரத்தை காட்டியதும் மஞ்சுளா தேவி மருள மருள விழிக்கத் தொடங்கினாள். நீ என் நண்பனின் காதலி, அது எனது நெஞ்சில் பூரணமாக தெரிகிறது. இவ்விதமாக அவன் கூறிவிட்டு கலகலவென நகைக்கிறான். அவனது விளையாட்டு பசவராஜுக்கு அத்துப்படியானது. ஆதலால் அவனும் மௌனமாகவே சிரிக்கிறான். தனது காதலனும் கூடவே சிரிப்பதைக் கண்ட மஞ்சுளா தேவிக்கோ மேலும் எரிச்சலாகவே இருந்தது. தனது சிரிப்பு முழக்கத்தை அடக்கிய திப்பு, நான் ஒரு கவிதையுடன் இதுவரை பேசியதாக நினைத்துக் கொள் மஞ்சுளா. கவிதை எழுதியவனுக்குத்தான் சொந்தம். ஆனால் ரசித்து பாராட்ட எல்லோருக்குமே உரிமை உண்டு. அந்த உரிமையிலும் நண்பனுடைய காதலி என்ற பெருமையிலும் நான் சற்று அதிகப்படியாகவும் தமாஷாகவும் பேசிவிட்டேன். கோபமா? கோபம் இருந்தால் என்னை மன்னித்து விடம்மா என கூறுகிற போது அவனது பிரகாசமான முகம் மேலும் ஒளிர்ந்தது. ராஜாவின் வாயிலிருந்து மன்னித்து விடு என்ற சொற்கள் வெளிப்பட்டதும், ஐயோ, எவ்வளவு பெரிய வார்த்தையை இந்த ஏழையை பார்த்து சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் இந்த ராஜ்யத்தின் சுல்தான் என படபடப்புடன் மஞ்சுளா தேவி கூறியதை கேட்ட திப்பு சுல்தான் அந்த சொற்களில் படர்ந்த பொருள் நயத்தை ஒரு விமர்சன கண்ணோட்டத்துடன் தன்னுள் ரசித்துக் கொள்கிறான். இதற்குள் உள்ளே சென்ற கங்கம்மாள் தட்டு நிறைய பழங்களை அடுக்கிக் கொண்டு வந்து வைத்தாள். அவற்றை கவனித்த திப்பு, அரண்மனையில் இல்லாத பழங்களா இவை என்றான். இந்த வார்த்தைகள் கங்கம்மாளுக்கு மட்டுமின்றி பசவராஜுக்கும் வேதனையை தந்தன. ஆயினும் அவன் கண்டு கொள்ளவில்லை. திப்பு சுல்தானின் ஒவ்வொரு பேச்சிலும் அசைவிலும் ஏதோ ஓர் உள்ளர்த்தம் இருக்கும் என்பதை அவன் நன்கு அறிவான். நண்பனுக்கு பட்டிருந்த காயங்களை ஏற்கனவே கண்கள் மூலம் அளந்து விட்டான் திப்பு சுல்தான். அப்படி ஒன்றும் பெரிய காயங்கள் அல்ல. வலக்கை புறத்தில் மட்டும் வால்முனை நன்றாக பாய்ந்திருந்தது.
மற்றபடி சிறு சிறு சாய்ப்புகள்தாம். கவசம் அணியாது தனித்து எதிர்த்ததன் விளைவு. துணைக்கு வருகிற போது தடுக்காமல் இருந்திருந்தால் இந்த சிராய்ப்புகளும் காரணமில்லாமல் போயிருக்கும். ஆயினும் ஒவ்வொரு காயமும் அவனது வீரத்தின் கமல முத்திரைகளே என எண்ணி பெருமைப்பட்டு கொண்டான் திப்பு சுல்தான். பசவராஜ், இங்கே இருந்து ஏன் அவஸ்தைப்பட வேண்டும்? லால் மகாலுக்கே வந்து விடலாமே. வேண்டுமானால் எனது ஜனானவான அந்த புறத்திலேயே உன்னை வைத்து கவனிக்க சொல்லுகிறேன் என்று ஓர் அர்த்த புதைவுடன் ஏதோ ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்த அல்லது வெளிச்சமாக்க திப்பு சுல்தான் இவ்விதம் கூறியதை கேட்டு மறுக்கணமே ஒரு பதைப்பு கண்டவளாக, வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இவர் இங்கிருந்தால் நானே கவனித்துக் கொள்வேன் என ஒரு மாதிரியான குரலில் மஞ்சுளா தேவி சொல்லி முடித்தாள். அவள் அவ்விதம் சொல்லி முடித்ததும் அந்த வீடே அதிருகிற போல பகபகவென முகத்தை அண்ணாத்தி நகைத்து நிறுத்திய திப்பு சுல்தான் அவளை மிகவும் கவனத்துடன் நோக்குகிறான். மஞ்சுளா, எனது பார்வைக்கு உட்பட்ட ஜனானாவை நீ மிகவும் தரக்குறைவாக எண்ணிவிட்டாய். திப்பு சுல்தான் தனது குரலில் ஓர் அர்த்தமுள்ள வித்தியாசத்தை நோக்கி கூறுகிற போது அதன் உள்ளுரையிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளால் சுடப்பட்ட மஞ்சுளா தேவி, மன்னிக்க வேண்டும் ஜகாம்பனா என்றாள். அவளது தொனியில் ஏதோ குற்ற உணர்வு வெளிப்பட்டது. ஜகாம்பனா, இதனை தனது மனதிற்குள் ஒருமுறை கூறிக்கொள்கிறான் திப்பு சுல்தான். இது குறித்து பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்கிற நினைவுடன் நண்பனை நோக்கினான். பசவராஜும் இவர்களின் விவாதத்தில் தனது நுழைவை விரும்பாது ஓர் மேற்பார்வையாளன் போல மௌனமாக கவனித்து புன்முறுவல் பூக்கிறான். மஞ்சுளா சின்ன பெண், உணர்ச்சி வயப்பட்டு பேசிவிட்டாள் என ஒரு சமாதானமே போல சொல்லி முடித்தால் அருகே நின்றிருந்த பசவராஜின் தாயார் தங்கம்மாள். இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பாத மஞ்சுளா தேவி, நான் ஒன்றும் உணர்ச்சி வயப்பட்டு பேசிவிடவில்லை. அரண்மனையில் பலதரப்பட்ட தோழி பெண்கள் நிறையவும் அழகு உடையவர்களாக இருக்கிறார்களாம், அதனால் தான் அப்படி சொன்னேன் என கூறும்போது அவளது தோற்றத்தில் தன்னை நியாயப்படுத்திக் கொள்ளும் நிமிர்வு தென்பட்டது. திப்பு சுல்தான் மீண்டும் பொருள் செறிவுடன் புன்னகை புரிகிறான். மஞ்சுளா, எனது ஜனானாவில் மட்டுமல்ல, லால் மகால் முழுவதுமே பலதரப்பட்ட அழகிகள் பல வயதுகளில் பலவிதமான எண்ணங்களுடன் உலாவி வருகிறார்கள். இது உண்மை, நான் மறுக்கவில்லை. பசவராஜுக்கும் அவர்கள் அனைவருமே பழக்கப்பட்டவர்கள். பழக்கப்பட்டவர்களா? மஞ்சுளா தேவியின் விழிகள் வியப்பால் மருண்டு அகன்று விரிகின்றன. திப்பு சுல்தான் ஒரு காட்சியை வெகு நாசுக்காக விரிய காட்டி அதன் மூலம் ஏற்படும் எதிர் உணர்வின் அவஸ்தைகளை பசவராஜும் சேர்ந்து அனுபவிக்கட்டுமே என்ற தோரணையுடன் இடி முழக்கம் போல சிரிக்கிறான். ஆம் மஞ்சுளா, நன்றாகவே பழக்கப்பட்டவர்கள். ஆனால் எனது நண்பன், உனது காதலன், பெண்கள் விஷயத்தில் மிக புனிதமானவன். புரிகிறதா? திப்புவின் இந்த விளக்கம் மஞ்சுளா தேவிக்கும் கங்கம்மாளுக்கும் மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது. திப்பு மீண்டும் நான் வசித்தான். இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா மஞ்சுளா? என்ன ஜகாம்பனா? ஜகாம்பனா திப்புவின் மன ஆழத்தின் மெல்லிய முனகல். பிறகு, எனது லால் மகாலில் உன்னை விட அழகானவள் எவளுமே இல்லை. ஏன், என் மனைவிமார்களும் இல்லை. மஞ்சுளா தேவிக்கோ அது பெருமை தரத்தக்கதாக இல்லை. நீங்கள் என்னை சோதிக்க வேண்டாம். இப்போதே இவரை உங்கள் ஜனானாவுக்கே அழைத்து செல்லலாம். அவளது இந்த தீர்க்கமான பேச்சை கேட்டு மீண்டும் நகைக்கிறான் திப்பு. அது முந்தைய இடிமுழக்க சிரிப்பிற்கு சற்று வேறுபட்டு ஒலிக்கிறது. மஞ்சுளா, நீ அழைத்தாயே ஜகாம்பனா, அதன் அர்த்தம்? நிலப்பரப்பின் அரசே. அச்சா, உனக்கு உறுதி தெரியுமா? நன்றாக தெரியும். ஓஹோ, நல்லது, நேரமாகிறது என கூறிக்கொண்டே சட்டை பை கடிகாரத்தை இழுத்து மணியை பார்க்க நினைத்து முயலும் போது அதனை அவன் எடுத்து வர மறந்துவிட்டான் என்பது புலனானது. அடடா, என்ன மறதி! பசவராஜும் இணைந்து எழுந்து கொண்டான். உட்கார், நீ எதற்காக எழுந்து கொள்கிறாய் என திப்பு சுல்தான் பொய்க்கோபத்துடன் கூறுகிறான். என்ன இருந்தாலும் நீங்கள் ஜகாம்பனா என்றான் பசவராஜ். திப்புவிற்கு இப்போது நிஜமாகவே கோபம் லேசாக தலை நீட்டியது.
அவ்விதமாக நினைப்பதனால் நீ இனிமேல் அரண்மனைக்கு வராதே. நான் இந்த தென் ராஜ்யத்திற்கு ஜகாம்பனாவாக போகிறேன். நீ என் இதய சாம்ராஜ்யத்திற்கே ஆலம்பனா, ஆலேஜா, அதாவது அனைத்தின் தலைவன், பெருந்தலைவன். புரிகிறதா? உடனே பசவராஜின் கண்கள் வெகுவாக கலங்கிவிட்டன. நட்பின் சாரமாக நீர்த்துளிகள். ஒரு கம்பீர பார்வையை தனது நண்பன்பால் வீசி இமைகள் படபடக்க உதடுகளை அழுந்த கடித்து பிறகு பிரித்து மஞ்சுளா தேவியை நோக்குகிறான் திப்பு. மஞ்சுளா, பசவராஜை கவனித்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டியது உனது பொறுப்பு. அரண்மனை வைத்தியரை அனுப்பி வைக்கிறேன் என கூறிய திப்பு சுல்தான் உடனே புறப்பட ஆயத்தமான போது, சின்ன நவாப் ஒன்றுமே சாப்பிடாமல் செல்வது மனதிற்கு என்னவோ போல் இருக்கிறது. கங்கம்மாள் இவ்வாறு கூறி வருத்தப்பட்டு கொண்டதை தொடர்ந்து மஞ்சுளா தேவியும், நம் வீட்டில் அவருக்கு கொடுக்கக்கூடியது பழம் ஒன்றுதான். அது அவருடைய அரண்மனையில் அம்பாரி அம்பாரியாக இருக்கிறது. அரண்மனையில் இல்லாத எதை நம்மால் தர முடியும்? ஒரு மர்மமான புன்முறுவலுடன் அவர்களை பார்க்கிறான் திப்பு சுல்தான். அரண்மனையில் இல்லாதது இங்கே இருக்கிறது. அதை சாப்பிட வேண்டும் என்றுதான் இந்த குப்பைகளான பழங்களை ஒதுக்கி தள்ளினேன். மஞ்சுளா, பசவராஜ் அடிக்கடி கம்பங்கூழின் இனிமையான வாசனையை பற்றி என்னிடம் வர்ணிப்பான். அதை சாப்பிட போகிறேன். ஏதோ உன் கையாலேயே அதை கரைத்து அளவான உப்பிட்டு தொட்டுக்கொள்ள கருவாடு இருந்தால். ஓ, நீங்கள் லிங்காயத்து வகுப்பை சார்ந்த சைவர்கள் இல்லையா? மறந்தே விட்டேன். பரவாயில்லை, திண்டுக்கல் வெங்காயம் இருந்தால் உரித்து கொண்டு வந்து வை. அதுவே போதுமானது. சர்வ வல்லமை படித்த ஒரு ராஜ கம்பீரம் கேவலம் கம்பங்கூழ் வெங்காயம். பசவராஜோ அதை கேட்டு வியப்பில் அதிர்ந்து போனான். சற்றைக்கெல்லாம் மஞ்சுளா தேவி கொண்டு வந்த இந்த மண்ணின் நிஜமான மனம் கொண்ட வலிவான அமுதத்தை சாகா வரத்தை பெறுகிறவன் போல பெற்று அமர்ந்து ஆனந்த மனோலயத்துடன் பருகுகிறான் திப்பு சுல்தான். வெங்காயத்தை கடிக்கும்போது சுவை என்னவோ இனிதான சுருதிதான். ஆனால் பொறிக்கலங்கி கண்களில் நீர் திரண்டு விடுகிறது. கலகலவென சிரித்து விடுகிறாள் மஞ்சுளா தேவி. அனைவருமே மௌனமாக ரசித்து சிரிக்கின்றனர். திப்பு சுல்தானும் அந்த சிரிப்பிலே கலந்து கொண்டு தானும் சிரித்து 3 குவளை கம்பங்கூழை பருகி முடித்து பட்டு துணியால் வாயை துடைத்துக் கொண்டு ஓசை எழாது ஏப்பம் விடவும் செய்தான். பிறகு கை எலம்பிக் கொண்டு புறப்பட்டான். இவன்தான் திப்பு சுல்தானோ? 2 இதயங்கள் மட்டும் இவ்வாறு எண்ணி வியக்கின்றன. இவன்தான் திப்பு சுல்தான் என்பது போல எங்கோ ஓர் ஈசான மூலையிலிருந்து பள்ளி பளபளக்கிறது. அட, இன்னொரு திப்பு சுல்தானும் இருக்கிறான் என்ற புதிய செய்தியையும் தோட்டத்து தொழுவத்தில் கட்டியிருந்த பசு மாடுகளில் ஒன்று அது அலறுவதன் மூலம் அறிவிப்பதும் காதுகளில் விழுகிறது. அவனது இளம் பிராயத்து பசுவதை கொடுமையை எடுத்து கூறுவது போல அது தெரிகிறது. நாணயம் என்பதற்கே 2 பக்கங்கள் உண்டு. அப்போதுதானே செலாவணியாக முடியும். நாணயமான மனிதனும் 2 பக்கங்களை அல்லது 2 மாறுபட்ட இளமையில் ஒரு மாதிரியும் அந்த கட்டத்தை தாண்டும் போது ஒரு மாதிரியான குணாதிசயங்களையும் உடையவன்தானே என்பது போல தெரு வாசலில் நின்றிருந்த அந்த ராஜ குதிரை கணிக்கிறது. அதன் பாஷையை உணர்ந்து கொண்டவன் போல அதனை தட்டி கொடுத்த திப்பு சுல்தான் அதன் மீது கம்பீரமாக ஆரோகடித்தான். உடன் வந்த வீரர்களும் குதிரைகளில் ஏறிக்கொண்டனர். குளம்படி சத்தங்கள் லால் மகால் வரை மிகவும் துரித கதையில் தொடர்ந்தன. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.